இப்படிப்பட்ட க்ரைம் ஸ்டோரியை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. யூஸ்வலாக எங்கேயாவது கொலை நடக்குதுன்னா ஒரு ரீசன் இருக்கும். இந்த க்ரைமில் அந்த மாதிரி மோட்டிவ் எதுவுமே இல்லை. இவன் கொலை பண்ணதும் இல்லாமல் கொலை பண்ணதுக்கப்புறம் நடந்துக்கிட்ட விதங்கள் போலீஸை ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சுச்சு. இவன் ஏன் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நியூ இயர், அதாவது 2000 வெல்கம் பண்ணுறதுக்காக ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ நகரத்தில் இருக்கிற எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஃபேமிலி நேம் மியாசாவா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 குழந்தைங்க. நியூ இயர் வரப்போகிறத நினச்சி அவங்க ஃபேமிலியே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, கொஞ்ச நேரம் கழித்து பெரிய அசம்பாவிதமே ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. வழக்கம் போல் எல்லோரும் சாப்பிட்டு கரெக்டாக ஒரு 11:30 டைமுக்கு எல்லோரும் தூங்க போனாங்க. அந்த டைமில் அவங்க வீட்டை சுற்றி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நடந்துக்கிட்டு இருந்தான். அவங்க வீட்டு மொட்டை மாடியில் ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் வழியாக வீட்டுக்குள்ளே நுழையலான்னு ட்ரை பண்ணினான். அவன் பிளான் பண்ண மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தான். திடீர்னு ஒரு சத்தம். அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அவங்கள பார்த்து பயந்தாங்க. அவங்க அப்பா என்ன ஏதுன்னு மேலே ஓடி வந்து பார்த்தாங்க. பின்னாடியே அவங்க அம்மாவும் வந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க கதவை திறக்கவே இல்லை. உடனே அவங்க பயந்து போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து கதவை தட்டி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க கதவை திறக்கவே இல்லை. இது சரி வராதுன்னு கதவை உடைச்சிட்டு உள்ளே போனால் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக். அங்கே இருக்கிற எல்லாரும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. போலீஸ் அந்த இடத்த க்ரைம் ஸ்பாட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற திங்ஸில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ்கிரீம், கேக் அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு காஃபி, அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கொலைகாரன் யூஸ்வலாக கொலை பண்ணால் அந்த இடத்துலேருந்து எப்படியாவது போகணுன்னு தான் எல்லா கொலையாளையும் பார்ப்பாங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை. விசித்திரமாக அந்த இடத்துல இருந்து சாப்பிட்ருக்குறான். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல பெரிய சண்டை நடந்ததுக்கான அடையாளங்கள் நிறையாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் க்ரைம் ஸ்பாட்டில் கிடச்ச டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க. போலீஸ் நிறையா பேர்த்து மேலே சந்தேகப்பட்டாங்க. அதனால் ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணியிருக்காங்க. பட் எந்த குற்றவாளிக்கும் இந்த டிஎன்ஏவும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகவே இல்லை. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான், அந்த கொலையை பண்ணது யார், எதுக்காக பண்ணா, எதனால் பண்ணா, அவனோட மோட்டிவ் என்ன? இப்போ வரைக்கும் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கான விடை, அந்த கொலையை பண்ணது யார்? இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அது போக இதே மாதிரி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.